அப்பா சமூகத்தில் எழும்பி நின்று அருமையான பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் ஆந்திரா நகரில் ஊழியம் செய்கிறாரு. அவருடைய பாடல் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த வாரம்லாம் எனக்கு ஊழியம் செஞ்சிச்சு. அவர் சொல்றாரு, கையிலேயும் ஒண்ணும் இல்லை. ரொம்ப எளிதான பாடல். பையிலேயும் ஒண்ணும் இல்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. ஒரே வார்த்தை. எத்தனையோ சூழ்நிலை பாதகமா இருந்தாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்க சமூகத்துல நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அதை செய்யல இதை செய்யலாம் நான் முறுமுறுக்க வரல, இதெல்லாம் செஞ்சீங்களேன்னு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வோடு ஒரு புதிய பாடல். நிச்சயம் எனக்கு ஊழியம் செய்த பாடல் உங்களுக்கும் ஊழியம் செய்ய. ஆல்ரெடி இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 10 லட்சம் பேருக்கு இந்த பாட்டு ஊழியம் செய்ய போகிறது. சந்தோஷமாய் அப்பா சமூகத்துல நன்றி சொல்லி பாடிடுவே. நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி பாடிடுவே. நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே, நன்றி சொல்லி பாடிடுவே. நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கையிலேயும் ஒண்ணுமில்லை, பையிலேயும் ஒண்ணுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. சொல்லுங்க. கையிலேயும் ஒண்ணுமில்லை, பையிலேயும் ஒண்ணுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி சொல்லி பாடிடுவே. நன்மைகளின் நாயகரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கண்ணிருந்தும் குருடனாய் அலைந்து திரிந்தேனே, கர்த்தரும்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கண்ணிருந்தும் குருடனாய் அலைந்து திரிந்தேனே, கர்த்தரும்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கல்வாரி இரத்தத்தினால் சொந்தமாக்கி கொண்டவரே, கல்வாரி இரத்தத்தினால் சொந்தமாக்கி கொண்டவரே. கண்மலை தேனினால் என்னை திருப்தியாக்கினீரே. கண்மணி போல் காத்து நடத்தி வந்திவரே. கையிலேயும் ஒண்ணுமில்லை, பையிலேயும் ஒண்ணுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. கையிலேயும் ஒண்ணுமில்லை, பையிலேயும் ஒண்ணுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. கையிலேயும் ஒண்ணுமில்லை, பையிலேயும் ஒண்ணுமில்லை, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, கண்மலை மேல உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினே கழுவினே காத்து வருகிறேன். உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினே கழுவினே காத்து வருகிறேன். எங்களை தூக்கினே
அழுவேனே காத்து வருகிறேன். பாவங்களை மன்னித்தீ சாபங்களை நீக்கினே, சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தே. பாவங்களை மன்னித்தீ சாபங்களை நீக்கினே, சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தே. தினம் தினமும் புகழை நான் பாடுவேன், தினம் தினமும் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையாவும் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே. உன்னதங்களில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னதங்கள்ல கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே. நன்றி ராஜா, நன்றி சொல்லி பாட வந்தேன் நன்மைகளின் நாயகரை. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திரே, எல்லையில்லா கிருபையா என்னை நடத்தி வந்தவரே. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவர் தான். விடுதலையோடு துதிப்போம், விடுதலையோடு பாடுவோம். ஆமென் அல்லேலூயா. அந்த சமூகத்தை நாங்க அனுபவிக்கிறோம்ப்பா. ஆமென் அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்கள். Let them experience your presence. உமது சமூகம் வரும் போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உங்க சமூகம் ஆமென் ஆமென் அல்லேலூயா. Baba balmara balaya. Amen hallelujah. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம். உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருவோ மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஷதர பலர பலரா. ஆவியானவருக்குள்ள சோக்காயிடுவோம். ஆமென் அல்லேலூயா. தாங்கினே தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தே எங்களை மரபலரா. அவ்வளவுதான், சுமந்தாரு. இப்ப சுகம் தராரு வேண்டியவங்களுக்கு. அருவில் இருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினால். எங்களை அம்மா வயித்துல இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினால். தாங்கினே தாங்கினே தப்புவித்தே
சுமந்தி தாங்கினே மல்மரலா தாங்கினே அப்புவித்தே சுமந்தி சுகம் தந்தே. தாங்கினாரா சுமந்தி ஏகோபித்து நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா. எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ? நன்றி ஐயா நன்றி ஐயா. கன்னத்துல கைய வச்சு மன்னவன நினைக்கையில மன்னாதி மன்னன் இயேசு மனசுக்குள் வந்தாரு. கன்னத்துல கைய வச்சு மன்னவன நினைக்கையில மன்னாதி மன்னன் இயேசு மனசுக்குள் வந்தாரு. என்னென்னவோ பேசணுன்னு என் மனசு நினைக்கையில என்னென்னமோ பேசணுன்னு என் மனசு நினைக்கையில கண்ணே மணியே ரூபவதி என்றழைச்சாரு. கண்ணத்துல முத்தமிட்டு அரவணைச்சாரு. கண்ணே மணியே ரூபவதி என்றழைச்சாரு. கண்ணத்துல முத்தமிட்டு அரவணைச்சாரு. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். நன்றி அப்பா. பாடுங்க பாடுங்க பாருங்க, வீட்டுல போய் பாருங்க, வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க, பாடிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். இந்த தெள்ளு பூச்சிக்க நல்ல வாழ்க்கைய தந்தி என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டே. இந்த தெள்ளு பூச்சிக்க நல்ல தெள்ளு பூச்சி போல இருந்த எங்களை நல்லவனாக்கி உங்க அல்லையில் வச்சுக்கிட்டீங்களே. நன்றி அப்பா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தி என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டே. கையிலேயோ ஒண்ணுமில்ல, பையிலேயோ ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேணுமே. கையிலேயோ ஒண்ணுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. உங்க தயவு எனக்கு வேணுமே. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. மலரபா அப்படியே முழந்தார் படிட்டு நன்றி, முழந்தார் படிட்டு நன்றி. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. அப்பாவும்
உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா நன்றி, அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா உமக்கு நன்றி. ராஜா நன்றி, அப்பா நன்றி, அப்பா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா அப்பா உமக்கு நன்றி, நன்றி ராஜா. அப்பா நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராத காயத்தை ஆற்றுகிற ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உங்க முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உங்க முன்னே முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்க அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நித்திய பேரின்பம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த வருஷம் 25 ஜூபிலி வருஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆண்டு. ஜூபிலி இயர்ல
மறக்க முடியாத இந்த வருஷத்துல மறக்க முடியாத காரியங்கள் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா நான் ஆண்டவருடைய நேரத்துக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீச்சிங். இந்த டீச்சிங்கை வச்சு இந்த ஜெனரேஷனை பிளஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய பாரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதுக்கான டெஸ்டிமனிஸ்லாம் நம்ம லைஃப்லயே கிரியேட் ஆகுது, ஓனாவே கிரியேட் ஆகுது. அதுக்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆமென். ஆமென். மேபி இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் இந்த நாட்கள் எப்படி நீங்கள் கிரகிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே செய்திகளை நீங்களே திரும்ப திரும்ப போட்டு என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி அதை கருத்தாக நீங்கள் ஊன்றி உங்கள் கவனத்தை அந்த செய்திகளுக்கு நேராக மீண்டும் திருப்பக்கூடிய ஒரு அதிசயத்தை இந்த ஐலேண்டில் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? முச்செடி நெருப்புல பற்றி எரிந்தோம், அது வெந்து போகாது இருக்கிற அதிசயத்தை கண்ட பிறகுதான் கிட்ட போய் பார்க்கணுங்கிற எண்ணம் மோசேக்கு வந்துச்சு. அற்புத காட்சி, கிட்ட போய் பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த தீவுல கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத காட்சியை ஆமென் ஆண்டவர் செய்யறாரு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வரலாற்றிலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய தரிசனத்திலையும் சரி, மிக முக்கியமான காலகட்டத்தில், மிக மிக முக்கியமான ஒரு பீரியட்ல சர்ச் நிக்குது. அல்லேலூயா. அதனால இதை கிரகிக்கிற மனுஷன் பாக்கியவான், இதை விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். சொல்லப்படுகிற காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிறப்ப உங்க கண்கள் தான் அதெல்லாம் என்ன செய்யும்னா பார்த்து ஆச்சரியப்படும். ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ். அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் நல்லாவே தெரிய தொடங்கிருச்சு. அதுக்காக ஆண்டவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 32. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. 32:8, 9. பரிச்சயமான வேத பகுதி, பேருக்கு மனப்படமா தெரிகிற வேத வசனம். தேங்க்யூ. வெளியில இருந்து உள்ள வர்றவங்க கூட வந்துக்கலாம். அப்படி தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு நல்ல போதகரா இருக்கிறதுனால, நீர் எங்களை போதித்து நடத்துறதுனால எங்க பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவரே, நண்பகல் வரையிலும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல எங்க லைஃப் பிரைட்டா இருக்குன்னா அதுக்கான ஒரே காரணம் எங்க மேல கண்ணை வச்சு நீங்க எங்களை போதிச்சு நடத்துறதுனால. இந்த கவரிங்காக, இந்த ப்ரொடெக்ஷனுக்காக, இந்த கண்காணிப்புக்காக, உங்க கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே எங்க குடும்பத்தை, எங்க தொழில, எங்க பிள்ளைங்களை, எங்களை கொண்டு நீர் செய்கிற ஊழியத்தை நீங்க வச்சிருக்கிறதுக்காக நாங்க தேங்க் பண்றோம். இந்த கண்காணிப்பு வளையத்தை விட்டு நான் கொஞ்சம் ஒரு எல்லையை தாண்டினாலும் ஆண்டவரே எங்க மேல அக்கறை உள்ளவராக இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நல்வழிப்படுத்துகிற இந்த தகப்பனுடைய இருதயத்துக்காகவும் நாங்க தேங்க் பண்றோம். எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கடந்த வாரத்தில் ஐ திங்க் புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாள் தானே இதான்? வெள்ளிக்கிழமை, வியாழன் வெள்ளி, கரெக்டு தானே? வியாழன் வெள்ளி 2 நாள்ல ஆண்டவர் அற்புதமா ஒரு டாபிக்கை தொட்டார். நம்முடைய சுய விருப்பமா அல்லது நமக்கான தேவனுடைய திருவுள சித்தமா அப்படிங்கிற ஒரு காரியம் வர்றப்ப நாம விரும்புறதையே
தேவனும் விரும்புகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில உண்டு. நம்ம விரும்புறதையே தேவன் என்ன செய்வார்? விரும்புவார். அப்படி விரும்பும் பொழுது நம்முடைய விருப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கான வார்த்தையை நமக்கு தருவார். அன்னால் விரும்புறதே தேவன் என்ன செய்தார்? விரும்பினார். விரும்பின பொழுது நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தந்து அன்னால் என்ன செஞ்சார்? ஆண்டவர் பிளஸ் பண்ணார். நீங்க விரும்புறத தேவன் விரும்புறாருன்னா உங்க விருப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நேரத்துல இது வந்து நமக்கு ரொம்ப அற்புதமான அனுபவம், மதுரமான அனுபவம். என்னது? நான் விரும்புறதை யாரு விரும்புறா? கர்த்தரும் விரும்புகிறார். அதை அங்கீகரிச்சு நான் ஆசீர்வதிக்கிறேன் என்பதற்கான வார்த்தை எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த என்னை பிளஸ் பண்ணிட்டாரு. அப்படிங்கறதுல சிக்கலே இல்லை. ஒரு சங்கடம் என்னன்னா இல்லை. இந்த மாதிரி பாதையில நம்மளை நடத்துகிற அதே ஆவியானவர் தான் சில நேரம் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியமா அவற்றிருக்கு. எஸ். நான் விரும்புற காரியம் வேற, என்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புற காரியம் வேற. இதுதான் ஐசையா 55:11 வாசிக்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது நீங்களும் நானும் விரும்புறதை செய்ய அனுப்பப்பட்ட வார்த்தை இல்ல. நம்ம வாழ்க்கையில தேவன் எதை செய்ய விரும்புறாரோ அதை நமக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தந்து என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறார். எஸ். அப்ப 2, என் விருப்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தையை தருகிற அதே ஆண்டவர் தான் சில நேரம் என்னுடைய விருப்பத்துக்கு நோ சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை எனக்கு தெரிவிக்கிறார். அதுதான் தேவனுடைய திருவிழா சித்தம்னு சொல்றோம். இந்த சித்தத்தை இழுத்து நிக்கிறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சான்ற சொல்ல வர்றது? எஸ். நான் முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போறேன். நாம விரும்புறதையே தேவனும் விரும்புறப்ப அவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு? வார்த்தையை கொடுத்து என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவ்வளவுதான். இது ஒரு கேஸ். இப்படி நம்மளை நடத்துவார் ஆண்டவர். ஆனா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா சில நேரங்கள்ல நம்மை கொண்டு அவர் செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை மனசுல வச்சு, அதாவது எனக்கான அவருடைய திருவுள சித்தத்தை மனசுல வச்சு என்னுடைய விருப்பத்துக்கு நோ சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை எனக்கு தெரிவிக்கிற ஒரு வார்த்தை எனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த வேர்ட் வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய விருப்பத்துக்கு நான் என்ன வச்சிடணும்? ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதை மீறி போய் நான் எதையாவது செய்வேன்னா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆஃபுல் டீச்சிங். அதை நான் லேசா தான் நான் தொட்டேன். ஆனா ஒவ்வொரு கால டிவோஷன்லயும் ஒரு 4 வரி பிரசங்கம் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படுச்சு. 4 வரி லைன். அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பார்ட் 3. எஸ். 3ஆம் பாகம் புரியணும்னா முதல் 2 பாகத்தை நீங்கள் லைவில் போய் தேடி கேட்பீர்களாக. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விரும்பினதை செஞ்சு பெருசா சாதிச்சிடலான்னு சொல்லி வைராக்கியமா எழும்பின சவுல் தமஸ்குவுக்கு போற வழியில மத்தியான வேளையில கர்த்தர் சந்திக்கிறாரு. கூர்ந்து கவனிங்க இந்த செய்திய. சில நேரங்களில் இஞ்சி சாறு குடிக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை ரெடியா இருக்கிறீங்க குடிக்கிறதுக்கு? இஞ்சி சாறு குடிக்க ரெடியா இருக்கம்பா. மருந்து குடிக்க வந்திருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு? ஆமென். நல்லது, குடலுக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. உடலுக்கு நல்லது, குடலுக்கு நல்லது. தன்னை எதிர்த்து நின்ன சவுலை சந்திக்கிறப்ப ஆண்டவர் தரிசனமாய் சொல்றாரு. வசனம்
3 இருந்து வாசிக்கலாம். 9:3 அப்போஸ்தலர் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சொன்ன உடனே சவுலுக்கு ஒரு அந்த நேரத்துல ஒரு தெளிவு வந்து அவர் நடுங்கி திகைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய விரும்பின என்னென்னமோ செய்ய விரும்பின, ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எஸ், நாம செய்ய விரும்புகிற காரியமும் உண்டு, நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியமும் உண்டு. எஸ், ஹல்லேலூயா. You will be told what you must do. நீ என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய விரும்புறேங்கிறது முக்கியம் இல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியம். ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது தான் எனக்கான தேவனுடைய திருவிழா சித்தம். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் கொலையுண்டு மறுபடியும் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்திருக்க வேண்டும் வேண்டும் வேண்டும். இது அவர் விரும்பின காரியமா? இல்லையே. பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். நீங்க கூடாதாகில் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். சர்ப்பம் மோசையினால வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் வேண்டும். இந்த டீச்சிங் நல்ல கவனிங்க. நான் செய்ய விரும்புற காரியமும் உண்டு, என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியமும் உண்டு. அதனாலதான் 32:8 என்ன வாசிச்சோம் சங்கீதம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய விரும்புகிற பாதையில உன்னை நடத்த போறதில்ல, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். அதுக்கு தான் டீச்சிங். ஆமென். ஹல்லேலூயா. விரும்புறதையே தேவனை விரும்புறாருன்னா அது blessing. அது என்னது? blessing. ஆனா என்னை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் பொழுது அவர் தம்முடைய போதனையை கொடுத்து என்னை வழிமறிப்பார். ஆமென். He will give me a teaching. I don't want to give this blessing to you. இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க என்னன்னா விரும்பல. நீ ஆசீர்வாதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை நான் உனக்கு blessing கொடுக்க என்னன்னா விரும்பல. இதை விட ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புறேன். This is my desire for you. Amen. This is my purpose for you. Yes. This is my plan for you. இது உனக்கான என்னுடைய திட்டம், இது உனக்கான என்னுடைய நோக்கம், இது உனக்கான என்னுடைய திருவிழா சித்தம். அப்படி இருக்கிறப்ப நான் என்னுடைய டீச்சிங்கை கொண்டு வந்து உன்னை வழிமறிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. என் வழியை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் உண்டு. என் வழி தாறுமாறா போறப்ப ஒரு போதனையை கொண்டு தேவன் என்ன செய்வார்? வழிமறிப்பார். நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும், போதிக்கப்படும், சொல்லப்படும். அப்படிதானே பவுல் சொன்னாரு. எஸ். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். செய்ய வேண்டியது the things you must do. Yes. ஒரு அழுத்தம் பாருங்க. the things you must do. செய்ய வேண்டியது. அல்லேலூயா. இங்கதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆண்டவர் நமக்கு தர்ற ஆசீர்வாதத்தை அல்லது அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள எப்பவுமே ஆயத்தமா இருக்கிற நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம், ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற ஒரு ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள முன்வர்றது என்னன்னா இல்லை. ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள பழகி இருக்கிற என்னுடைய இருதயம்
ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் பழகணும். எஸ். ஹalleluya. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஆசீர்வாதம்னா ஓகே. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். ஆனா சில நேரம் ஆண்டவர் என்ன வேணா ஆலோசனை கொடுப்பாரு. எப்பா இப்போ உனக்கு தேவை அற்புதம் இல்ல, நான் கொடுக்கிற ஆலோசனை என்ன செஞ்சுக்க, அப்படியே ஏற்றுக்க, அப்படியே என்ன செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இல்ல தங்கம். நான் உனக்கு தருகிற ஆலோசனை நீ ஏற்றுக்கொள்ளுகிற நேரம். ஏற்றுக்கொள்ளுகிற நேரம். எத்தனை பேரோட ஆவியானவர் பேசுறேன். ஆமென். ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிற நேரங்களும் உண்டு. அவர் உங்களுக்கு எனக்கும் அருளி செய்கிற தம்முடைய சித்தத்தை மனசுல வச்சு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அருளி செய்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது. ஹalleluya. அப்போ ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையில 2 சாட்சி இருக்கும். ஒண்ணு, ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்ட சாட்சி, பெற்றுக்கொண்ட சாட்சி. ஆலோசனை, அவர் அருளி செய்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்ட சாட்சி. ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கா? ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் இருக்கா? ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நடுக்கம் இருக்கா? அந்த பயம் இருக்கா? இங்கதான் ஒரு தேவ பிள்ளைய பிசாசு ஆண்டவர் வழிமறிக்கிறதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்யறான்? வழி விலகச் செய்கிறான். சங்கீதம் 16:7 வாசிக்கலாமா? சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். I will bless the Lord who guides me, who has given me counsel. Hallelujah. இந்த மெசேஜ் பாருங்க. The wise counsel God gives me. Hallelujah. அதுக்காக நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். ஆசீர்வாதத்தை தந்தா தான் துதிப்பேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறப்ப எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் நிறைய பேர்ட்ட இல்ல. எனக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், நான் எப்படி துதிக்கிறேன்னு என்ன செய்யுங்க பாருங்கன்ற ஸ்டாண்டில் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நான் போனேன், நான் உன்னை எதிர்பார்த்து என்ன செஞ்சேன்? போனேன். ஆனா நான் எதிர்பார்த்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்கிட்ட என்ன செய்யல, பேசல. அதுக்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசாம நான் நடக்க வேண்டிய பாதைய எனக்கு ஒரு ஆலோசனையா தேவன் என்ன செஞ்சார்? இன்னைக்கு சொன்னாரு. நான் பெற்றுக்கொள்ளலான்னு போனேன், கடைசியில் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்தேன். ஆமென். ஹalleluya. இது ஒவ்வொரு தேவப்புள்ள லைஃப்லயும் காணப்பட வேண்டிய ஸ்டாண்டர்ட். எஸ். ஹalleluya. சங்கீதம் 73:24 பாருங்க. 73:24. என் விருப்பத்தின்படி தேவன் என்னைய நடத்த விரும்பல. அவர் சொல்றாரு, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். அல்லேலூயா. ஹalleluya. You wisely and tenderly lead me. You will guide me with your counsel. என்னுடைய ஆலோசகரே நீங்க தான். ஆலோசகரே நீங்க தான். என் குடும்ப வைத்தியர் மட்டும் இல்ல, என் குடும்ப மருத்துவர் மட்டும் இல்ல, என் குடும்ப ஆலோசகர், ஃபேமிலி கவுன்சிலர். ஃபேமிலி கவுன்சிலர். அல்லேலூயா. ஆண்டவர் யாரு? ஃபேமிலி கவுன்சிலர். என் ஃபேமிலி கவுன்சிலர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஃபேமிலி கவுன்சிலர். குடும்ப மருத்துவரே யாராம இருக்கிறாருன்னா குடும்ப ஆலோசகராக இருக்கிறார். ஆமென். அப்ப ஆலோசனைக்கு எங்க போலாம்? அப்பா கிட்ட போலாம். ஆலோசனை கர்த்தரே அவர்தானே. ஆமென். ஹalleluya. சங்கீதம் 139:17 பாருங்க. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். How precious are your thoughts about me. என்ன குறிச்ச உம்முடைய நினைவு, என்ன குறிச்ச உம்முடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. Oh God, they cannot be numbered. அவைகளுடைய தொகைகளை என்னால் என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. அப்பா எவ்வளவு அதிகம். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன் என்பதை உம்மிடத்துல சொல்ல வந்த பொழுது நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினீங்களே. How precious. Yes Lord. Hallelujah.
நான் என்ன நினைக்கிறேன்னு உங்கள்ட்ட சொல்ல வந்த பொழுது, நீ நினைக்கிறத விடுறா, உன்னை குறிச்சு நான் என்ன நினைக்கிறேன்னு இப்போ உன்ட்ட என்ன செய்யவா, சொல்லவான்னு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வெளிப்பாட்டை தந்து, இதுதான் நீ நடக்க வேண்டிய பாதை, இதுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உன்னை குறிச்சு என்னுடைய திருவிழா சித்தோன்னு என் முக்காலத்தை அறிஞ்சிருக்கிற தேவன் என்னை வழிமறிச்சு என் எனக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறப்ப அதை ஏற்றுக்கொள்ற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஏன்னா அவர் 360 டிகிரி அவர் பார்க்கிறது. எனக்கு என்னோட ஆங்கிள் மட்டும்தான் தெரியுது. ஆனா அவர் எங்க இருந்து பார்க்கிறாரு? 360 ஃபுல்லா. ஆமென். அன்னைக்கு கோயம்புத்தூர்ல நான் அப்பா ஜூடா எல்லாரும் நாங்க ஒரு டிராபிக்ல கார் நிக்குது, வினோ டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு சிக்னல்ல வண்டி நிக்குது. நிக்கிறப்ப முன்னாடி போய் இப்படி கட் பண்ணணும், ஃப்ரண்ட்ல போய் என்ன செய்யணும், இப்படி கட் பண்ணணும், இப்படி டர்ன் பண்ணணும். அதனால இந்த மாதிரி இதுல வண்டி நிக்குது. அப்ப நான் வினுட்டு சொல்றேன், எங்க வண்டி இப்படி நிக்கிறப்ப மற்ற கார்ல என்ன செய்யுதுன்னா இப்படி போய் இப்படி போகுது, இப்படி போய் இப்படி போகுது. எங்களோட இப்படி வந்தவங்க வந்து இப்படி போய் இப்படி என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. எங்க கார் எப்படி நிக்குது, இதே பாதையில வந்த அதே காரு இப்படி நிக்குது. நான் அந்த சைடு உட்காந்துருக்கிறேன், பேக் சீட்ல அந்த ரோல் உட்காந்துருக்கிறேன். அந்த ரோல் உட்காந்து நான் பாக்குறப்ப நேர அப்படி போற வெஹிக்கிள்லாம் பார்த்து நான் வினுட்டு சொல்றேன், ஏன் வந்து இங்க நிக்கிறீங்க, அதான் எல்லாரும் அந்த பக்கம் என்ன செய்றான்ல போறான்ல, நீங்களும் திருப்புங்க அப்படிங்கிறேன். இல்லப்பா போக முடியாது அப்படிங்கிற. திருப்புங்க வேணும் அப்படிங்கிறேன், போக முடியாதுங்கிற. ஏன் போக முடியாதுன்னா இந்த இடத்துல ஒரு பேரிகேட் இருக்கு, இந்த பேரிகேட் வந்து இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன் கண்ணுக்கு தெரியல. அதனால நான் என்ன சொல்றேன், திருப்புங்க வண்டிய, திருப்புங்க. எங்க உட்காந்துக்கிட்டு லெஃப்ட், திருப்புங்க வண்டிய. அவர் சொன்னார் திருப்ப முடியாது. ஏன் திருப்ப முடியாது? இந்த பக்கம் ஒரு குறுக்கு ஒரு பேரிகேட், சின்ன பேரிகேட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. சொன்ன உடனே அது எப்படி என் கண்ணுக்கு என்ன செய்யலையே, தெரியலையே, அது என்ன உங்க கண்ணுக்கு மட்டும் என்ன செய்யுதுன்னா தெரியுது அப்படின்னு நான் சண்டை பிடிச்சேன்னா, டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர் அவர். ஆமென். வெஹிக்கிள் பாழா போயிடும். ஒண்ணு தெரியலன்னா டிரைவர்ட்ட வரணும். எஸ், டிரைவர்ட்ட வரணும். எஸ். டிரைவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ற டிரைவருக்கு தெரியாதது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. சூப்பரா புரிஞ்சு. எஸ். டிரைவர் வீணு என்ன எப்படி பார்த்திருப்பாரு, யோ அப்பா நீங்க எப்படி பார்த்திருப்பாரு, எப்பா வந்தமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருங்க, வண்டி ஓட்டுறது நானு. உங்களை சேஃப்டி என்ன செய்யணும், நான் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசா யோசிக்கிறவன் இல்ல, ஆவியானவர் தங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு காரியத்தை அப்படியே விசுவாசிக்கிறவன் தான் பெருசா சாதிக்கிறான். ஆமென். நீங்க பெருசா யோசித்து வர்றப்ப, இதுவா அதுவான்னு நினைச்சு குழப்பத்தோட வர்றப்ப, பீடத்திலிருந்து ஆவியானவர் உங்களோடு பேசுற காரியம் விளங்குதோ விளங்கலையோ, விசுவாசிக்கிறேன் ஆமென் சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். நீங்க நினைச்சதோட பெரிய காரியம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சிம்பிள். ஆமென். கன்ஃபியூஷனுக்கு வேலையே இல்ல, கமோஷனுக்கு வேலையே இல்ல. உங்களை யார் சாமி யோசிக்க சொன்னா, உங்களை யாரு குழப்பமா இருக்கு சொன்னா, உங்களை யாரு தூங்காம இருக்கு சொன்னா, தோத்திரம் பண்ணிட்டு வர வேண்டியதானே. ஆமென். அதான் இங்க இருக்கிறாரே பேசுறதுக்கு. ஆமென். இல்ல புரியலையே, நீங்க புரியணுங்கிறதுக்காக தேவன் பேசல, விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் பேசல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன பழக்கம், அற்புதத்தை குறித்து பேசினா மட்டும் ஆமென் வருது, ஆலோசனை மட்டும் நோமேன். நோமேன். நோங்க இருக்கட்டுங்க, இருக்கட்டும். அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு என்னங்க தெரியும் நம்மளை குறிச்சு. அவர் வாட்டில் நினைச்சுவாருன்னா அப்படிதாங்க பேசுவார். உங்களுக்கு தெரிஞ்சா நான் பேசுறேன், நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறவர் பேசுறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாங்கெல்லாம் பெருசா புரிஞ்சா சாதிச்சோம் வாழ்க்கையில? இல்லையே. சாதிச்சோன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் எங்களை கொண்டு எதாச்சும் ஒண்ணு செய்யறாரு, நல்லாவே செய்யறாரு. என்னை கொண்டு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா கூட அது என்னால சாதிக்க முடியாது. என்னன்னா தெரியும் காரியம். பைபிளும் தெரியாம ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு இப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா, அது எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ற ஆட்களுடைய செய்தியை நிறைய லீடர்ஸ் உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா கேக்குறாங்கன்னா, இதுவே எங்களுக்கு பெரிய எங்களால முடியாத காரியத்தான சாதனைன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு காரியத்தை சொல்றப்ப அந்த ஆலோசனை விளங்குதோ விளங்கலையோ, அது டிரைவரோட வியூ. எஸ். பாசஞ்சரோட வியூ வேற, டிரைவரோட வியூ என்னன்னா வேற. எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் ஒருத்தனை சீட்ல உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். டிரைவிங் சீட்ல உட்கார வச்சிருக்கிறார். எஸ். டிரைவரோட சீட்ல உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் எல்லா வியூவும் தெரியக்கூடிய இடத்துல அவன் உட்கார்ந்திருக்கான். ஆமென். அப்ப ஒண்ணும் புரியலையா, ஆண்டவர் சொல்றத அப்படி என்ன செஞ்சிருங்க, விசுவாசிச்சிருங்க. பெரிய காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கும்? பெரிய காரியம் நடக்கும். பெரிய காரியம் நடக்கும். எஸ். ஹல்லேலூயா. அப்ப டெவில் என்ன பண்றான், இவனுக்கு தேவன் சொல்ற காரியத்தை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே விசுவாசிச்சுட்டான்னா இவன் வாழ்க்கையில என்ன காரியம் நடந்துரும்? பெரிய காரியம். பெரிய காரியம் என்னன்னா நடக்கும். அதனால இவன் அந்த பெரிய காரியத்தை சுதந்திரிக்கவே என்னன்னா கூடாது. இங்கதான் தேவ கரம் இருக்கிற பிள்ளைங்க மேல பிசாசு தன்னுடைய தாக்குதல் என்ன செய்யறான், தொடுக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன மாதிரி வஞ்சிக்கிறான்னா, நீ ஒரு காரியத்தை என்ன செய்யற, விரும்புற. நீ ஒரு காரியத்தை விரும்புற. எஸ். எப்படியாவது நீ விரும்புற காரியத்துல பிடிவாதமா நீ என்ன பண்ணிரு, சாதிச்சிரு. நம்ம வீட்டுல ஒரு நபர் பிடிவாதம் பிடிச்சி ஒரு காரியத்தை செய்யறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பிடிவாதம் இருந்து என்ன பண்ணிட்டான், சாதிச்சிட்டான். பிடிவாதமா இருந்து என்ன பண்ணிட்டாங்க, காரியத்தை சாதிச்சிட்டாங்க. அப்ப நாம விரும்புற காரியத்துல பிடிவாதமா நின்னு என்னால ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். ஆனா அதை செய்ய கூடாது. இதுக்கு பதிலா நான் விரும்புற காரியத்துல பிடிவாதமா நிக்காம தேவன் என்ன கொண்டு செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை அப்படியே விசுவாசிச்சு வாழ்க்கையில அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத உயரங்களுக்கு போக என்னால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் பிடிவாதமா ஒரு காரியத்தை சாதிக்கிறப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, பிடிவாதம் பிடிச்சு ஒரு காரியத்தை சாதிக்கிறப்ப நான் என்ன செய்யறேன்னா, உங்க மகன் உங்கள்ட்ட பிடிவாதம் பிடிச்சு சாதிக்கிறா. அப்பா ஆப்பிள் ஸ்டோர் போவோம்ப்பா, அதை வாங்கி கொடுங்கப்பா. வேணா செல்லும், இல்ல போலாம். சரி வா போலாம். ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க, நீ பிடிவாதம் பண்றாளா? அதெல்லாம் அப்ப வாங்கி குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு இப்ப பெரிய பொண்ணு பிடிச்சிருச்சு எல்லாம். அப்பன்ட்ட போய் கேட்டா இதெல்லாம் என்ன செய்யாது, காரியம் நடக்காது. ஏறின உடனே பெரியப்பா போறமா பூரம் கோடு வேடுதான், போறமா எங்க போறோம். அப்ப அப்பன்ட்ட ஆகாதுன்னா யார கையில வச்சுக்கிறா, பெரியப்பா. ஐபேக் போவோமா? அன்னைக்கு எங்க இருந்து வர்றான், தோட்டத்துல இருந்து வர்றப்பே என்னன்னா அங்கேயே ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இங்க பாரு உடனே நான் போறப்ப எங்க கூட்டிட்டு போறேன், ஐபேக்கா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வர்ற வழியிலே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சைட்ல ஓரக்கண்ல எங்க கிடைச்சிக்கிட்டு அதோட எங்கிட்ட பீட்ரு, அண்ணே வேணாண்ணே, வாக்கு கொடுத்துட்டேன் போறோம்யா. ஏன்னா அப்பன்ட்ட போய் கேட்டேன், என்னன்னா கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அடம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறாங்க. அடம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறது வேற, என்ன கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போறது வேற. ஆமென். ஹல்லேலூயா.
அடம் பிடிக்கிறது வேற, அவருக்கு இடம் கொடுத்து பெரிய ஆளாகிறது வேற. ஆண்டவர் சொல்றாரு, அடம் பிடிக்கிறிய, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தியாப்பா நீ? இடம் கொடுத்தியா தங்க நீ? அகஸ்டின் அண்ணன் சின்ன வயசா நான் இருக்கிறப்ப சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டு இருக்கு, தந்தானை துதிப்போமே தாராவிட்டா மிதிப்போமே. ஆலோசனை தராரு, அதை நீ மிதிக்கிற, தந்தா துதிக்கிற அப்படின்னு. இடம் கொடுத்தா தான் நமக்கு ஊழியம் செய்ய ஆவியானவரால முடியும். இங்க என்ன பண்றேன், எனக்கான தேவனுடைய ஆலோசனையை நான் விசுவாசிக்கல. எனக்காக தேவனிடமிருந்து வருகிற ஆலோசனை நான் என்ன செய்யல, விசுவாசிக்கல. அது போல மனுஷங்களை கஷ்டப்படுத்தி என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்றேன், வளைக்கிறேன். மனுஷங்களை கஷ்டப்படுத்தி என் இஷ்டத்துக்கு, என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்றேன், வளைக்கிறேன். மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நமக்கு இஷ்டப்பட்ட காரியத்தை சாதிக்க விரும்பி இறுதியில தனக்கு தானே நஷ்டத்தை வரவழைத்து கொள்ளுகிற அனுபவம் கொடுமையானது. இன்னைக்கு இஷ்டப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி என்ன செஞ்சிடலாம், நம்ம பக்கம் வளைச்சிடலாம், வளைச்சு சாதிச்சிடலாம். கடைசியில நஷ்டம் யாருக்கு? எனக்கு தான். இளையகுமாரன் அப்பாட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுப்பான்னு கேட்டப்ப இஷ்டப்பட்டா கொடுத்தாரு இல்லையே. இந்த சொத்தை எப்படி வாங்கினா? இஷ்டப்பட்டு, கஷ்டப்படுத்தி வாங்கினா. கஷ்டப்படுத்தி. யார கஷ்டப்படுத்தி வாங்கினா? அப்பாவை கஷ்டப்படுத்தி. அப்பாவை கஷ்டப்படுத்தி. நான் இதை என்ன செய்யறேன், விரும்புறேன், கொடுங்க. அது வேணாம், அது வேணாண்டான்னு அப்பா என்ன செய்வார் கண்டிப்பா. டேய், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்ன கஷ்டப்படுத்தாதரா. கஷ்டப்பட்ட தகப்பனையே கஷ்டப்படுத்தி பிள்ளைக்காக கஷ்டப்பட்ட தகப்பனை கஷ்டப்படுத்தி இளையகுமாரன் தன்னுடைய இஷ்டப்படி யார வளைக்கிறான்? அப்பாவை. அதுக்கு பிறகு அவன் அடைஞ்ச நஷ்டத்துக்கு யாரு பொறுப்பு இல்ல? அப்பா பொறுப்பு இல்ல. பிடிவாதம் பிடிச்சு தான் விரும்பினதை சாதிச்ச திருப்தியில இளையகுமாரனுடைய மனசு அப்படியே அக்களிக்குது. நினைச்சதை என்ன பண்ணிட்டேன்ல, சாதிச்சிட்டேன்ல அப்படின்னு அப்பாவுக்கு விரோதமா மகனுடைய இருதயம் என்ன செய்யுது, அக்களி. ஆனா அப்பாவுடைய மனசு பிள்ளைய நினைச்சு தத்தளிக்குது. விரும்பினதை அடைஞ்ச திருப்தியில என் மனசு அக்களிக்கலாம். ஆனா என் இஷ்டத்துக்கு எத்தனை பேரை வளைச்சனோ அத்தனை பேருடைய மனசு என்ன செய்யுது, தத்தளிக்கிறது. டெவில் சொல்வான், நினைச்சதை என்ன பண்ணியாச்சு, சாதிச்சிட்டாச்சு. டெவில் சொல்ல மாட்டான், நம்ம மனசே சொல்ல, நினைச்சதை என்ன செஞ்சிட்டேன், சாதிச்சிரட்டா, சபாஷ், சாதிச்சிட்ட. ஆனா இளையகுமாரனுக்கு ஒரு விஷயம் தெரியல, சத்ருவோட சோதனையில அவன் விழுந்ததை அவன் சாதனையா நினைச்சிட்டான். அவனும் சோதனையில விழுந்ததை சாதனையா நினைச்சுக்கிட்டான். இளையகுமாரன் அடம் பிடிக்கிறான். என்ன பிடிக்கிறான்? அடம் பிடிக்கிறான். ஒரு மகன் அடம் பிடிக்கிறான்னாலே அவனுக்குள்ள பாம்பு படம் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். எஸ், பாம்பு என்ன எடுத்துருச்சு? படம் எடுத்துருச்சு. என் ஊழியத்துல நான் கற்றுக்கொண்ட பாடங்கள்ல ஒண்ணு, பிடிவாதமா அடம் பிடிக்கிற யாரையும் என்னால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடிஞ்சது என்னன்னா இல்லை. அன்பான விதத்துல இதுல என்ன ஆண்டவர் நினைக்கிறாருன்னு ஆலோசனை கேட்க வர்றவங்கள ரொம்ப எளிதா என்னால என்ன செய்ய முடியும், கையாள முடியும். ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் என்னுடைய டெசிஷன் சொல்லி அடம் பிடிக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை என்ன செய்ய முடியாது, நடத்தவே முடியாது. அதனால ஒரு பிடிவாதம் வர்றப்ப அதை உரசி பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா தேவனுடைய திருவுள சித்தம். மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவ பழமொழி ஒண்ணு இருக்கு.
ஒருத்தன் ஒரு அடர்ந்த பெரிய மரத்துல ஏறி உச்சத்துக்கு போய் நின்னு அவன் மேல இருந்து பாக்குறப்ப அந்த 360 டிகிரி வியூல ஐயோ நம்ம ஏறி நின்னு பாக்குறது ஒரு ராங்கான ஒரு காடுன்னு தெரிஞ்ச உடனே சரசரன்னு மரத்தை விட்டு என்ன செய்வானா? இறங்கிருவானா? இறங்கணும். ஒருவேளை நாமளா ஒரு காரியத்தை விரும்பி விறுவிறுன்னு மேல ஏறிடலாம் ஆசைப்பட்டு, மேல ஏறி நின்னு பாக்குறப்ப அது தவறான காடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடம் பிடிக்காம சரசரன்னு கீழே இறங்கிடணும். ஆமென். சில நேரங்கள்ல நம்ம மனசுல ஒரு விருப்பத்தை வச்சு நாம விறுவிறுன்னு ஒரு காரியத்துல மேல ஏறிடுறோமா? மேல ஏறணும்னா இது என்னன்னா தப்பு, இந்த செயலை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே இதுவரை ஏறிட்டேன், இனிமே இறங்கினா அசிங்கம் அப்படின்னு சொல்லி நான் மேலேயே நிக்கிறேன் இல்லையே. ஞானமுள்ள மகன் என்ன செய்வா? இது ராங்கான காரியம்னு தெரிஞ்ச உடனே ஏறின வேகத்துல சரசரன்னு கீழே இறங்கிறோம். எஸ். ஹல்லேலூயா. உமது விருப்பத்தை அனுதினம் நான் செய்திட எனக்கு போதித்து நடத்திடும் என் தெய்வம் நீர்தானே. செம்மையான வழிகளிலே நல்ல ஆவியால் நடத்திடுமே. ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பி உள்ளே. ஒரு ஷெப்பர்டா ஒரு தேவ மனுஷனை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொன்ன தருணங்கள் அநேகம் தானே? அநேகம். இப்ப கூட ஆலோசனை என்ன செய்யறாரு? ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் தேவ மனுஷங்க என்ன செய்யறாரா? எழுப்பி இருக்கிறாரா? உங்களுக்காக ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தணும். இன்னைக்கு குழப்பத்துல வந்தேன், கர்த்தர் எனக்காகவே பேசினார், பாஸ்டர் பயன்படுத்தினார். ஆலோசனை பாஸ்டர் வழியா தந்தார், பயன்படுத்தினார். உங்களுக்காக கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்தினா blessing. ஆனா நீங்க உங்க காரியத்துக்காக அவரை யூஸ் பண்ண நினைச்சா நட்டம் எனக்கு. நீங்க யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டவன் இல்ல தேவ மனுஷன், உங்களுக்காக ஆண்டவர் அவனை யூஸ் பண்ண விரும்புறாரு. எஸ். எத்தனை பேர் புரிஞ்சு? ஆமென். இட்ஸ் a danger. ஒரு நாளும் உங்க நலனுக்காக உங்க சுய விருப்பத்துக்காக அவனை யூஸ் பண்ணி எதையும் சாதிக்க என்ன செய்யாதீங்க, துணியாதீர்கள். உங்களுக்காக கர்த்தர் அவனை பயன்படுத்திட்டோம். எஸ். அவனை பயன்படுத்தி உங்களோட பேசட்டும். ஆமென். அவனை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவனை பயன்படுத்தி உங்களுக்கு ஆலோசனை சொல்லட்டும். எஸ். ஆனா நீங்க அவனை யூஸ் பண்ண நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் a blessing. எஸ். ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி, நான் சில முடிவெடுக்கிறதுக்கு உங்களை தானே கர்த்தர் என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினாரு. உங்க வழியா தானே பேசினாரு. உங்க வழியா தானே பேசினாரு. போதகத்தை போதகமா எடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, போதகத்தை போதகமா எடுக்கணும். அதை எனக்கு சாதகமா எடுத்துக்கூடாது. சிக்கல் என்னன்னா, சிக்கிக்கிறவேன். போதகத்தை எப்படி எடுத்துக்கிறேன்? எனக்கு சாதகமாக நமக்கு சாதகமா எடுத்துக்கொண்ட போதனை என்னை புடமிடாது. தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? நம்மள புடமிடும். எனக்கு சாதகமா எடுத்துக்கொண்ட ஒரு டீச்சிங் ஒருபோது என்ன செய்வதில்லை, புடமிடுவது இல்லை. அது என்ன சுத்திகரிச்சு சுத்தம் செய்யறது என்னன்னா இல்லை. ஏவாள வஞ்சிக்க பிசாசு எதை பயன்படுத்தினா? பாதகத்தை. தேவன் சொன்ன வார்த்தை. தேவன் சொன்ன வார்த்தையவே அவன் லேசா என்ன செஞ்சா, லைட்டா அப்படி லைட் சொல்லுங்க, திருச்சு அத்தரிச்சு சித்தரிச்சு. யூடியூப்ல வர்ற நம்ம மெசேஜையே ட்ரங்கேட் பண்ணா, முன்னை லேசா வெட்டி போட்டாலே அர்த்தம் மாறுதா? எல்லாம் மாறிடுது. லைட்டா கத்தரிச்சு சித்தரிச்சாலே மீனிங்கே மாறுது. அப்ப இவ்வளவு தெளிவா பேசுற மெசேஜையே கத்தரிச்சு சித்தரிச்சு மீனிங்கே மாத்த அவனால முடியும்னா,
எனக்கு கொடுக்கப்பட்ட போதகத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிற விதத்துல கொஞ்சம் கத்திரிச்சு சித்தரிச்சான்னா அந்த தேவன் என்ன பேச வந்தாருங்கிற அர்த்தமே என்ன செஞ்சிடும்? டோட்டலா மாறிடும். நாம இடம் கொடுத்தா தான் நமக்குள்ள அவனால படம் எடுக்க முடியும். இது யாருக்கு நல்லா தெரியும்? பிசாசுக்கு. ஆனா நான் தேவ பிள்ளை, அவ்வளவு ஈஸியா என்ன செய்ய மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்ப எனக்குள்ள இடம் பிடிக்கணும்னா எதை வச்சுதான் வருவான்? அடத்தின் மூலமா, வசனத்தை வச்சுக்கிட்டு. அதான் பாருங்க, நிறைய பேர் இந்த வசனத்தை புடிச்சுக்கிட்டு நம்மளோட பேசுறவனோட நம்மளால என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. அவன் நம்மளோட நிறைய வழக்கம் என்ன செய்வான், கொடுப்பான். இதை சொன்னாரே உங்க வழியாக. எத்தனை பேர் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, நம்மளால பேசவே முடியாது. ஆனா ஆவியானவர் ஒரு வசனத்தை வெளிப்படுத்துறப்ப அந்த வசனம் என்ன புடமிடுகிறது. ஆமென். படமெடுத்த சாத்தான் அப்படி என்ன செய்யறான், அப்படியே படத்தை மடக்கி சுருக்கிற ஒற்றை வெளிப்பாடு எனக்கு விரோதமா சீருகிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிருது, செயலிழக்க வைக்குது. ஆமென். அல்லேலூயா. அனாந்தர சோதனையில ஜீசஸ் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு அல்லது ஜீசஸ்க்குள்ள நுழையிறதுக்கு டெவில் எதை யூஸ் பண்ணா, வசனத்தை. வேற எதையாவது பேசினானா, பேசல. அவர்கிட்ட அதை தவிர வேற எதுவும் அவனுக்கு பேச முடியாது. இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ தேவனுடைய குமாரனானால் மேலிருந்து தாழ என்ன செய்யும், உதயம். ஏன்னா வசனம் என்ன சொல்லி இருக்கு, தூதர்களை கொண்டு அப்படியே ஆண்டவர் கட்டளையிடுவார் காக்க அப்படின்னு எழுதி இருக்கு. அவரே வசனம், அவருக்கே வசனம். வசனத்துக்கு என்ன கொடுக்கறான்னா வசனத்தை கொடுக்கறான். அப்போ அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு வேர்டு கொடுக்கறப்ப அந்த டீச்சிங்கை நான் எப்படி இன்டர்பிரேட் பண்றேன். தேவன் ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கும் பொழுது அந்த 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 வியாக்கியானத்தை அவர் எனக்கு இல்லஸ்ட்ரேட் பண்றப்ப அந்த அப்ளிகேஷன் இருக்கு பாருங்களேன், லைஃப்ல எப்படி அதை என்ன செய்யணும், அப்ளை பண்ணணுங்கிறதுல நமக்கு ஒரு தேர்ச்சி வேணும், ஒரு ஞானம் வேணும். இல்லைன்னா வசனத்தை வச்சே என்னைய ஜூடாக்கு ஒரு 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 கோட்டு எப்படி அணிகிறதுன்றது நல்ல என்னன்னா தெரியும். இந்த பிளேசரை நான் சாதாரண நான் இந்த 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 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம அருமையான சார்ல்ஸ் கேப்ஸ் நாவு ஒரு உருவாக்கும் சக்தி அவருடைய டீச்சிங்ல கேட்டுட்டு இருந்தப்ப அவர் இந்த இல்லஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை வச்சு நான் உங்களுக்கு அதே இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புறேன். இப்ப எனக்கு 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 பிளேஸ் எதுவுமே என்னன்னா சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் ஒரு இந்த இது 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 எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. அதனால ஜூடாக்கு நல்லா மாட்டேன் என்னன்னா தெரியும். நான் சிட்டியில இருக்கிற ஜூடா வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். வந்த உடனே வெளியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யணும், போகணும். அப்ப நான் பிளேசரை மாட்டிட்டு போனோம். அப்ப எனக்கு ஜூடா இதை எப்படி மாற்றுறதுன்னு என்ன செய்யறாருன்னா சொல்லி தர்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் அந்த பக்கம் நிக்கிறார், நான் ரூம்ல நிக்கிறேன். ட்ரெஸ் மாட்டிட்டு வான்னு வெளியில இருந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, சீக்கிரம் அங்க உள்ளுக்குள்ள அந்த அல்மாரால அந்த ஹேங்கர்ல ஒரு பிளேசர் மாட்டி கீழே இருக்கு. ஓகே, அதை அப்படியே கையில எடுத்து அதுல 2 பட்டன் இருக்கும். அந்த 2 பட்டனை ஓபன் பண்ணுங்க. பேனா பாக்கெட்ல குத்தி இருக்கா பாத்துக்குங்க. ரைட்டு. அதை அப்படியே எடுத்து ஒரு கையை உள்ள அப்படியே மாட்டுங்க பார்க்கலாம். எடுங்க. எடுங்க. எடுத்து ஒரு கையை மாட்டுங்க அப்படியே. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா வலது கையை எடுத்து, ஓகே, அந்த சாரி, ஃபர்ஸ்ட் நீங்க இடது கையை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்க கையை உள்ள விடுங்க பார்க்கலாம். மாட்டுங்க. அப்படியே லைட்டா என்ன பண்ணுங்கன்னா உங்க வலது கையை கொஞ்சம் அகல விரிச்சு அப்படியே உள்ள மாட்டுங்க பார்க்கலாம். விட்டுட்டேன்.
உள்ள மாட்டி அப்படியே அப்படி அப்படி போட்டு உங்களை ஒரு நேரம் அப்படி கண்ணாடியில பாருங்க. பாக்குறேன். பார்த்துட்டு அந்த 2 பட்டன் போட்டுக்குங்க. இன்னொரு ஓட்டை இருக்கு இல்லையே, இருக்க வாய்ப்பு இல்லையே. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து இடது கையை விடணும், விட்டுட்டு உங்க வலது கையை இன்னொன்று விட்டுட்டுங்க. அப்படி அப்படி போட்ட உடனே ஒரு ராஜகலை வரணுமே, தோரணை வரணுமே. இல்லையே வரணுமே. இல்ல உங்களை பார்த்த உடனே இதை எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அப்படியே மிளறுவீங்களே அப்படியே. ஐயோ என்னப்பா, ஐயோ வாட் இஸ் திஸ், நான் இப்படி சொல்லவே இல்லையே உங்ககிட்ட. இதை இப்படி போடக்கூடாது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, கீழே போட்டிருந்தீங்க, கோட்டை எடுக்க சொன்னேன். எடுத்தீங்களா? எடுத்துட்டு ஐயோ அப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்து முதலாவது இடது கையை உள்ள விடணும், அப்படி விடக்கூடாது. ஆமா, நான் அப்புறம் வலது கையை எடுத்து உள்ள விட சொன்னேன். போட்டு மாட்டணுமா? இப்படி போட்டு நீங்க கண்ணாடியில பார்த்து பட்டன் இப்படி போடுங்க. நீங்க ராஜகுமாரன் மாதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இதை தான் சொன்னேன். இதுக்கு தான் டிரைவர் வேணுங்கிறது. இதுக்கு தான் யாரு வேணும்? டிரைவர் வேணும். ஒரு நிமிஷம் இருங்க. போட்டு விடு. எனக்குன்னு அளவெடுத்து தைச்ச டீச்சிங். இப்ப பாருங்க கண்ணாடியில, இப்ப கண்ணாடியில பாருங்க, இப்ப கண்ணாடியில பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உமது விருப்பத்தை அனுதினம் நான் செய்திட எனக்கு போதித்து நடத்திடும் என் தெய்வம் நீர்தானே. செம்மையான வழிகளிலே நல்ல ஆவியால் நடத்திடுமே. எனக்கு ஒரு ஃபேமிலி இஷ்யூல நான் ஆலோசனை பண்ண போறேன். கணவன் விட்டு மனைவி பிரியுறாங்க. அப்ப நான் போய் பேசுறப்ப எத்தனையோ ஆலோசனை சொல்லியும் அவங்க வீட்டுல பொண்ணோட அப்பா அம்மா அதை ஒழுங்கா ஏத்துக்கல. அப்ப அவங்க வசனத்துல இருந்து என்கிட்ட பேசினாங்க. எதுல இருந்து? வசனத்துல இருந்து. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல, சிலபஸ் இருந்து என்ன செய்யல, பேசல. அவங்களும் தேவ பிள்ளை, நானும் பாஸ்ங்கிறதுனால அவங்க எனக்கு கோட் பண்ண ஸ்கிரிப்சர் அது தெரியுமா? பாஸ்டர் என்ன சொல்றீங்க? ஆதாமும் ஏவாளையும் இணைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான்னு புருஷனுக்கு தானே சொன்னாங்க, பொண்ணுக்கு சொல்லலையே. அப்படி யாருக்கு சொன்னாங்க? பையனுக்கு தானே சொன்னாங்க, பொண்ணுக்கு சொல்லலையே. அப்படின்னா பொண்ணு எங்க இருப்பா? பொண்ணு எங்க இருக்கா? அப்ப எங்க வீட்டுல தான் இருப்பா. அவனு வர, புருஷன் தான் அம்மா அப்பா விட்டு வரணும். நாங்க வீட்டோட. இது என்ன வேற வசனமா இல்ல வேத வசனமா? வேத வசனம் தான். வேற வசனம் வேற வசனமா வருது. நீங்க இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை கவுண்டர் பண்ணா பாஸ்டருக்கு தெரியும் இதெல்லாம் எங்க போய் கரை என்ன செய்ய போகுது, தேர போகுது. சினிமா பாடல்களை பாடி ஆராதனை, சினி சாங்ஸ் வந்து ஆராதனை. ஏன்னா அந்த அந்த பாட்டுல இருக்கிற அர்த்தம் அப்படியே என்ன செய்யுதுன்னா சொக்க வைக்குது, மேட்ச் ஆகுது. எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அப்படியே பைபிள் வசனத்துக்கு, தியாலஜிக்கு. அதுக்காக அந்த பாட்டுல இருக்கிற வரி சூப்பரா இருக்குன்றதுக்காக அதை பாடி ஆராதிக்கலாமா? கூடாது. ஆனா இத வேத ஆதாரத்துல இருந்து பேசினா ஆமா இல்ல ஆராதிக்கலாங்க. அதுக்குன்னு ஒரு வசன ஆதாரத்தை கொண்டு வந்தா கேட்கறவன் என்ன செய்யறான்? ஆமா இல்ல
ஐயோ தெரியாம போச்சு. பாடுற பாட்டை என்ன செஞ்சான்? அவனு சினிமா பாட்டை பாடிடுறான். என்ன ஆதாரம்? கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலைய வாங்கணும். தாவீது கோலியாத்தோட தலையை என்ன செஞ்சான்? வாங்கினான். அதனால சினிமா துறையில் இருக்கிற அவன் பாட்டை வச்சு நாங்க ஆண்டவர் என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். இதான் போதனைய நமக்கு சாதகமா அழைக்கிறது. அவனோட இன்டர்பிரிட்டேஷன் சொல்லவா? நான் கேட்டதுனாலதான் சொல்றேன். அவனோட வியாக்கியானம் என்ன தெரியுமா? சினிமா பாட்டு ஆண்டவர் பயன்படுத்த சொல்லல. சினிமாங்கிற ஒரு ஊடகம், அதை பயன்படுத்தி பிசாசு மனுஷங்களை என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான், கட்டி போடுறான். அதே துறைய, அதே சினிமாங்கிற ஊடகத்தை, அதே கருவிய நீ கையில் எடுத்து அதை வச்சு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லக்கூடிய படத்தை எடு. எஸ், பாடலை எழுது. இது ஒரு மெல் கிப்சன் வந்து தி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற படத்தை எடுத்தப்ப சும்மா ஹோல் வேர்ல்ட் ஒரு அசைச்சு அதை செய்யறதுக்கு அவர் எந்த கருவியை கையில் எடுத்தாரு? சினிமா என்கிற ஊடக கருவியை பயன்படுத்தினார். இன்னைக்கு பாஸ்டர் டாலஸ் வந்து சோசன் சீரிஸ் எடுக்கிறாரு. குளோபல் லெவல்ல கோடிக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, தலைமுறை நிக்க போது அவர் எந்த ஊடகத்தை கையில் எடுக்கிறாரு? அதே சினிமா ஊடகத்தை. அப்ப அந்த வசனம் என்ன? கோலியாத்துடைய பட்டயம் என்ன? எந்த பட்டயத்தை அவன் பயன்படுத்துறானா, எந்த துறையை பயன்படுத்தி ஜனங்களை வஞ்சிக்கிறானா, அதே துறையை நானும் கையில் எடுக்கிறேன். எஸ், அதை பயன்படுத்தி நானும் களத்துக்கு வர்றேன். எஸ். யுஎஸ்ல சமீபத்தில் என்னோட ஒருத்தர் பேசினார். பெரிய பெரிய நம்ம இந்தியால இருந்த பெரிய பாஸ்டருடைய பேரன், பாஸ்டர் சுந்தரையாவுடைய பேரன். அவங்க தாத்தா பண்ணாத பிரசங்கம் இல்ல, அவ்வளவு பெரிய பிரசவாக்கம் சர்ச் வந்து ஏசி அவ்வளவு பெருசு. இந்த பேரன் வந்து இப்ப ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாரு. பின்ன அங்க போயிருந்தப்ப பாஸ்டர் ஜோஷுவா தெரியுமா, நம்பர் எனக்கு எப்படியாவது வேணும், ஒரு செய்தியை நான் அப்படி கேட்கிறேன்னு சொல்லி கேட்டு என்னோட லைன்ல வந்தார். அவர் எடுத்த படம், திரைப்படம், யுஎஸ்ல போய் பிலிம் எடுக்கிறார். அவர் எடுத்த பிலிம் வந்து முதல்ல 55,000 தியேட்டர்ல வருது என்னமோ சொன்னார். எத்தனையோ ஸ்டேட் இருக்கு, அத்தனை ஸ்டேட்ல இருக்கிற எல்லாத்துலயும் அவர் எடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. எஸ். அவர் சொல்றாரு, கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸை பிலிமா எடுக்கணுங்கிற ஒரு பேஷன் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால ஆண்டவருடைய காரியங்களை நான் படமா எடுத்து நான் ரிலீஸ் பண்றேன். எஸ். நிறைய ஜெயில அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய உள்ள என்ன செய்யுதுன்னா ஓடுது. நான் வந்து நிறைய பிலிம் என்னென்ன எடுக்கணும். இவருக்கு ஒரு ப்ரொடியூசர், அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து எல்லாத்தையும் வந்து சேர்ந்து இவ்வளவு பெருசா இந்த படம் வந்திருக்கு, இதுல வர்ற ப்ராஃபிட்ல எனக்கு எதுவுமே வேணான்னு இவர் சொன்னாராம். உடனே அந்த ப்ரொடியூசர் வந்து அதுல வேலை செஞ்ச எல்லாருக்கும் விருந்து கொடுத்து, இவர் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், இதுல இருந்து வர்ற எந்த வருமானம் எனக்கு வேணாம், எல்லா ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணம் என்ன செய்யட்டும்னா போகட்டும்னு சொல்லிட்டு அவரும் டிக்ளேர் பண்ணி பொருத்தனை பண்ணி விட்டாங்க. நான் பார்த்தேன், இந்த கேப்ல நம்மளும் நுழைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நான் எனது மனவாளனேன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறேன். இது ஒரு படமா எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓசியா கோமேர் உங்களுக்கு தர்றேன், நீங்க ரெடி பண்ணுங்கன்னு கொடுத்துட்டேன். எஸ். அண்ணன் எடுத்துறோமேன்னு சொல்லி கையில கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. அவன் பட்டயத்தை எடுத்து அவனே வெட்டினான்னா அவனுடைய வியாக்கியானம், சரியான வியாக்கியானம் என்ன? அந்த பாட்டை பாடி நீ ஆராதிங்கிறது இல்ல, அந்த வசனத்தை வச்சு நீ பிரசங்கத்தை போதிங்கிறது இல்ல, அந்த பஞ்சம செய்திக்கு யூஸ் பண்ணுங்கிறது இல்ல. அந்த துறையை பயன்படுத்து, அதே துறையை நீயும் பயன்படுத்து, அதே கருவியை நீயும் பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? உயர்த்து, மகிமைப்படுத்து. இதான் வந்து ஒரு செய்தி, ஒரு வார்த்தை, சரியான வியாக்கியானம். எஸ். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. எஸ். 2 தீமோத்தேயு 3:16-17. ஹல்லேலூயா. சோ பாடம் புரியலனா, படிச்ச பாடம் புரியல, சொல்லி கொடுத்த பாடம் புரியலனா யார்கிட்ட போவீங்க? சொல்லி கொடுத்த வாத்தியார் கிட்ட. வாத்தியார் தானே வரணும். எஸ். சொல்லி கொடுத்தது வாத்தியார் தானே. ஆமென்.
அப்ப புரியலன்னா ஒரு முறையான ஒரு குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் யார்கிட்ட வருவா? வாத்தியார்கிட்ட. வாத்தியாருக்கெல்லாம் தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாதுங்க. நாங்கள்லாம் வாத்தியாருக்கே வாத்தியாருங்க. எங்க வாத்தியார் படிச்ச ஸ்கூல் வந்து எப்படிப்பட்ட ஸ்கூல் எங்களுக்கு என்னன்னா தெரியாதுங்க. ஆனா நாங்க படிச்ச ஸ்கூல் இருக்கு பாருங்க, அது இன்டர்நேஷனல்ங்க. அம்பு படம் எடுத்திருக்கு. ஆனா ஆண்டு சொல்லார், உனக்கான என்னுடைய படம் பெருசு. ஆமென். உன் விருப்பம் உனக்குள்ள படம் எடுத்திருக்கு, ஆனா உனக்கான என்னுடைய விருப்பம் பெரிய படம். பெரிய படம். பிக் பிக்சர். எஸ். என்னையெல்லாம் அப்படிதான் ஆண்டவர் வழிமறிச்சார். நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டது வேற. ஆனா என்னை வழிமறிச்ச ஆண்டவர் எனக்கான அவருடைய பிக்சர் எனக்கு காட்டினாரு. எஸ். இதாண்டா உன்னை குறிச்ச என்னுடைய பெரிய படம் திட்டம், இதான் உன்னை குறிச்ச திருவிழா சித்தம். சித்தம். இதை கட்டியா என்ன செஞ்சுக்கோ, பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. பெரிய படத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பாடத்தையே நடத்துறேன். பெரிய படத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பாடம், பெரிய பாடத்தை நடத்துறாரு. ஆனா படம் எடுத்ததுனாலயே நீ பெரிய பாடத்தை படிக்க போற. எஸ். ஹல்லேலூயா. எல் ஜெபராஜன் சொல்லுவாரு, நீ தேவனுக்காக நிக்க துணிஞ்சிட்டேன்னா உன்னை தடுக்க எந்த அந்தகார சக்தியாலும் முடியாது. ஆனா உனக்காக தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக நீ நிக்க துணிவேன்னா உன்னை தடுக்க ஆண்டவராலே முடியாது. ஆண்டவராலே முடியாது. வேடிக்கையா சொல்லுவாரு, ஏவாள் வந்து பழத்தை பறிச்சு தின்னு போனப்ப அலைய முடிய புடிச்சு இழுத்து, ஏண்டி அப்படின்னு சொல்லல, என்ன திமிர் இருந்தா அதை நீ செய்வடி அப்படின்னு என்ன செய்யல சொல்லல. அண்ணன் தான் சொல்லுவாரு அப்படி. நீயா மனசார ஒரு முடிவெடுத்து நீ போறப்ப அதை தடுக்க ஆண்டவரால முடியாது. நீ என்ன பண்ணிட்ட? தீர்மானிச்சிட்ட. நீ தீர்மானித்து விட்டா. ஆனா எனக்காக நீ நிக்க தீர்மானிப்பேன்னா எந்த பொல்லாத அந்தகார சக்தியாலும் அதை எதிர்த்து நிக்க முடியாது. 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேள்வி, ஆவியானவர் உங்களுக்கு துணை நிக்கிறதுனால அந்தகார கிரியைகளால உங்களை எதிர்த்து நிக்க முடியலையா? அல்லது நீங்க தேவ சித்தத்தை எதிர்த்து நிக்கிறதுனால உங்களை ஆவியானவரால தடுக்க முடியலையா? ஹல்லேலூயா. செய்தி தொடருகிறது. ஆமென். பாகம் 4 தொடர்கிறது. பாகம் 5 தொடரும். இன்னைக்கெல்லாம் வந்து நேத்து ஜெபத்தோட்டத்தில் எடுத்த மெசேஜ் அப்படி சும்மா எனக்கு எச்சி ஊறுது. இப்பமே அந்த மாதிரியான ஒரு பிளஸிங்கான செய்தி. நேத்து ஒரு half an hour, ஒரு 15 நிமிஷம் அண்ணன் எடுத்து டீசர் தான், சின்ன டீசர் தான் விட்டோம். எஸ். அப்படி அந்த அவ்வளவு பிரசன்னம். நீ காலையில அதை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண முடியும். நீங்களும் கை தட்டி இருப்பீங்க, விசில் உங்களை அப்படியே துள்ள வச்சு உங்களை மகிழ பண்ணி அனுப்பி இருக்க முடியும். ஆனா இந்த சீரீஸ் என்ன செஞ்சு முதல்ல இஞ்சி சாரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விருந்து என்னன்னா, அப்பா ஃபர்ஸ்ட் ஆலோசனை கேளுப்பா, அப்புறம் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்பா. ஆலோசனை கேளுங்க. ஒருவேளை வர்ற வாரம் வரைக்கும் இந்த செய்திகள் போகும்னா அடுத்த வாரம் நான் படைகளோட வர்றேன், உங்களுக்கு ஆமென், விருந்தோட வர்றேன். ஆமென். ஆண்டவர் சொன்ன அந்த அருமையான பிளெஸிங்கான வேர்ட்ஸை கையில் எடுத்துட்டு வர்றேன், உங்களுக்கு தான் பரிமாற போறோம் நாங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இப்ப அவர்டே இந்த டாபிக்கை முடிச்சிட்டு அடுத்த டாபிக் என்னன்னா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால உங்க சித்தத்துக்கு நாங்க என்ன செய்யறோம் ஆண்டவரே? அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் விருப்பம் இல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில் என்ன செய்வதாக, நிறைவேறுவதாக. எல்லாரும் எழுந்து நின்று சித்தம்போ என்னை நீர் நடத்துகிறே, சித்தம்போ என்னை நீர் நடத்துகிறே, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளே,
முடிவிலே என்னை Jesus. மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவும். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே Thank you. பற்றி கொண்டே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உங்களோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உங்களோடுதான் வாழ்வது என் பாக்கியம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவும். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவும். எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே. எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே. உங்க சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே. உங்க சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அவை என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் எனக்கு உணர்த்தும். ஆண்டவர் உணர்த்துவாரு, கண்டிச்சு உணர்த்துவாரு, ஆலோசனை தந்து உணர்த்துவாரு. உணர்வில்லாத இருதயத்துல இருள் இருக்கு. ஆனா உணர்வடைகிற ஒரு இருதயத்துல வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் வந்ததுனாலதான் அந்த இருதயம் உணர்வடையுது. அங்க நடக்க விரும்புகிற பாதை அநேகம் உண்டு ஆண்டவரே. ஆனா எங்களை குறிச்ச உங்களுடைய திட்டம் பெருசு, எங்களை குறிச்ச உங்களுடைய நோக்கம் பெருசு, எங்களை கொண்டு நீ செய்ய தீர்மானிச்சிருக்கிற முன்குறிச்சிருக்கிற காரியம் பெருசு. அதனால உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தந்து அவரான பாதையில நாங்க நடக்க தீர்மானிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வெளிச்சத்தை தந்து எங்களை வழிமறிக்கிறீர். ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்றப்ப எங்களுக்கு அநேக சந்தோஷம் பெற்றுக்கொள்றப்ப. ஆனா ஆலோசனையை ஏற்றுக்கொள்றப்ப எங்க மனசு அதுக்கு உடன்பட மறுக்குது. இன்னைக்கு எங்களுக்கு நீங்க கொடுக்கிற எச்சரிப்புக்காக, கண்டித்து எங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்க எல்லாரையும் நடத்துகிறவர் நீர். நாங்க அறியாததை நீர் அறிந்திருக்கிறீர். எங்க பார்வைக்கு மறைமாய் இருக்கிற ஆபத்தை, எங்க பார்வைக்கு மறைமாய் இருக்கிற ஒரு சிரமத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த இடத்துல நாங்க உங்களை வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல நீங்க அமர்ந்து எங்களை நடத்துறீங்க. நீங்க தான் எங்க மாலுமி, நீங்க தான் எங்க டிரைவர், நீங்க தான் எங்க குடும்ப ஆலோசகர்.
நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை மீறி எந்த ஒரு செயலையும் செஞ்சு ஆபத்துல சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, எங்க பாதையின் குறுக்க வந்து நின்று பிரகாசிக்கிற இந்த வெளிப்பாடுகளுக்காக, இந்த வெளிச்சங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதை குறித்து இன்னும் எங்களோட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.